ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம தமிழ்கிட்ட நம்ம மீனா ரொம்பவே கோவமாக இருக்காங்க. அப்போ தமிழ் எப்படியாவது மீனாவோட மனசை மாற்றணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. ஆனால் மீனா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே அவங்க ஏற்றுக்கிற மனநிலைமையில இல்லவே இல்லை. ஆனால் தமிழ் விடாமல் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தில் அத்தை நம்மக்கிட்ட மனசு மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, மீனாக்கு பிடிச்ச எல்லா சமையலையும் செஞ்சு வைக்கிறாங்க. அப்போ ரொம்பவே பசியோடு வராங்க. அப்போ முத்து என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாடு எடுத்து பரிமாறுறாங்க. அப்போ எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச டிஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் நம்ம முத்து அமைதியாக இல்லாமல் இது எல்லாம் உங்கள் மருமக உங்களுக்காக செஞ்சது தாமா அப்படின்னு சொல்லும் போது நம்ம மீனாக்கு ரொம்பவே கோபம் என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாட்டில் கையை கழுவிடுறாங்க. இதை பார்த்த தமிழ் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, இதெல்லாம் விடு தமிழ், இதெல்லாம் பற்றி யோசிக்காது, இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தானே, கொஞ்சம் நாள் ஆகும், உடனே ஒரு விஷயம் சரியாயிடுச்சுன்னா அதனோட அருமை நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். கண்டிப்பாக மீனாம்மா உன்னை புரிஞ்சுப்பாங்கன்ட்டு நான் நம்புகிறேன், அதே போல் நீயும் நம்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே ஆறுதலாக தமிழ்கிட்ட பேசுகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிபி ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆஃபீஸ்க்கு வராங்க. நேராக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அத்தையை எப்படியாவது பார்த்தாகணும், நம்ம சின்ன வயசில் தானே அத்தையை பார்த்துருக்கோம், நம்ம இன்றைக்கி எப்படியாவது அத்தையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக வராங்க. அப்போ தான் நம்ம ஜெயராணி அங்கேருந்து வராங்க. சிபியை பார்த்ததும் ஜெயராணி சொல்கிறாங்க, என்னப்பா ஆஃபீஸ்க்கெலாம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னத்தை நான் வரக்கூடாதா அப்படின்ற போது, அப்படிலாம் இல்லை, என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி வந்திருக்கீங்களா அதனால தான் கேட்டேன். இல்லை, தமிழ் என்னோட அத்தையை வேலைக்கு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். வீட்டில் இது மூலயமா நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆனால் நான் என் அத்தையை ரொம்ப சின்ன வயசில் பார்த்தது, அதனால் அவங்கள பார்க்குறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஜெயராணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஜெயராணிக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பதட்டம் இருந்தாலும் நம்ம மருமகன் நம்மளை ஆசையாக பார்க்க வந்திருக்கானே, இப்போ என்ன பண்ணுறது, நம்ம உண்மையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜெயராணி மனசில் நினச்சிட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம சிபி இந்த மாதிரி இங்கே இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, தெரியலப்பா எனக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம தமிழ் என்ட்ரி ஆகிடுறாங்க. தமிழ் நம்ம சிபி பேசின எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு உள்ளே வராங்க. வந்ததுக்கப்புறம், என்ன தமிழ் உள்ளே வந்திருக்க, நான் தான் கேட்கணும், நீங்கள் என்ன இங்கே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை, நீ தானே எங்கள் அத்தையை வேலைக்கு அந்த அத்தையை நான் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு தமிழ் ரொம்பவே திணறி போகிறாங்க. அந்த இடத்துல என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே யோசித்து ஒரு பதிலை சொல்கிறாங்க. இல்லை, அவங்கள நான் வேறு பிரான்ச்சுக்கு மாற்றிட்டேன், அதுவும் இல்லாமல் விழுப்புரம்ன்ற பிரான்ச்சுக்கு நான் மாற்றிட்டேன். ஏன்னா இங்கே இருந்தால் ஜானமாக்கு அவங்கள பார்க்க இன்னும் கோவம் அதிகமாகிட்டே இருக்கும், அவங்களுக்கு எதனா ஆகும்ல, அதனால அவங்கள நான் இடம் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபிக்கிட்ட எப்படியோ ஒரு விதமாக நம்ம தமிழ் பேசி சமாளிச்சிடுறாங்க. இதை கேட்ட சிபி அப்படியா, சரி, என்னைக்கா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் நான் பார்த்து தானே ஆகணும், அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்போ ஜெயராணி தமிழ்கிட்ட கேட்குறாங்க, தமிழே மாப்பிள்ளை ஆசையாக பார்க்க வந்தார், அவர் எவ்வளோ நல்ல மனசில் என் மருமகன் என்னை பார்க்க எவ்வளோ ஆசையாக இருக்கார் அப்படின்ட்டு. அப்போ தமிழ் சொல்கிறாங்க, அம்மா இப்படி இருக்கிறவரை நீ நம்பாதம்மா, அவர் ஜானுமாக்கு துரோகம் பண்ணவங்கள சும்மா விட மாட்டார், வெளிப்படைக்காகவாது அவர் இப்படி கேட்குறாரு, அதை நம்பி நீ ஏமாந்து உன் வாயால் நீ உளறி வச்சிடாத, அதனால் கொஞ்சம் அமைதியாக இரு, எதுவும் இருந்தாலும் மாமாவை கேட்டு தான் நம்ம பண்ணணுமா, ஒவ்வொரு ஸ்டெப்பும் மாமாவை கேட்டு தான் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் ஜெயராணிக்கிட்டே சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் தமிழ் சரிம்மா நீ வேலையை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் தான் ஒரு ட்விஸ்டே அவங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாம். நம்ம ஜெயராணி சூப்பரேஸ்ன்றதுனால ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாரையும் மிரட்டி வேலை வாங்குறாங்க. அங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, நீயும் இப்போ தானே வந்த, கொஞ்ச நேரம் தானே ஃபோன் பார்க்குறோம், என்ன நீ அதிகாரம்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வம்புக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கணேஷ் பார்த்தீங்கன்னா என்ன வேலைக்கு வந்த நாள்லேயே எல்லாரையும் நீ அதிகாரம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் நம்ம ஜெயராணியை கேள்வி கேட்குறாங்க. அப்போ தான் பழைய விஷயத்தெல்லாம் பேசும்போது ஜெயராணி சொல்கிறாங்க, இந்த வாழ்க்கை விஷயத்தெல்லாம் நீ இங்கே பேசுகிறவளை வச்சுக்காத, அப்படி இல்லைனா நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேஷ் கிட்ட பேசும்போது கணேஷன் சொல்கிறாரு, என்ன மிரட்டுறியா, யார் அத்தை கிட்ட போய் சொல்லுவியா, போய் சொல்லு, அத்தை என்ன கேள்வி கேட்பாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேசன் நம்ம ஜெயராணி கிட்ட பேசுகிறாங்க. சார், உங்ககிட்ட நான் மோதுற அளவுக்கு இப்போ தெம்பு கிடையாது, நான் வேலை பார்க்கறதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், அதனால என்னோட வேலையை பார்க்க என்னை விடுங்க அப்படின்னு சொல்லும் போது கணேசன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபைலை எடுத்துக்கிட்டு என்னோட ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்போ தான் நம்ம
கணேசன் பார்த்தீங்கன்னா உன்னோட திமிரை நான் கூடிய சீக்கிரத்தில் அடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஜெயராணியை வந்து தீர்த்து கட்டணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு திட்டத்தை அவங்க போட்டு வச்சுருப்பாங்க மனசில். எப்படியாவது அந்த ரத்தனத்தையும் அந்த ஜெயராணியும் கண்டுபிடிச்சி அவங்க கதையை நம்ம முடித்தாதான் இந்த சொத்து முழுக்க நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைனா இவ வந்து வாரிசுன்னு சொல்லிட்டு இவ உள்ளே வந்துடுவா. அது மட்டும் நடக்கவே கூடாது. இந்த குடும்பம் உள்ளே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம செஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்கன்னா ஜானுமா நம்மளை உயிரோடு விட மாட்டாங்க. அதனால் இவங்க அதுக்குள்ளே வராமல் இருக்கணும்னா இவங்கள நம்ம தீர்த்து கட்டினா தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராணியை கொல்ல திட்டம் போடுறாங்க. இந்த பக்கம் சிபி வீட்டுக்கு வரும்போது வர்ஷினி கேட்குறாங்க, அண்ணா என்னண்ணா நீ அவங்கள போய் பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது, என்ன வர்ஷினி கேட்குற அப்படின்னா, அதான் அண்ணா நம்மளுக்கு அத்தை அவங்கள பார்க்க போகிறேன் நீ ரொம்ப ஆவலாக இருந்தியே, அவங்கள போய் நீ பார்க்குறேன்னு சொல்கிறியண்ணா, இது ஜானுமாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையாயிடும்ண்ணா அப்படின்றாங்க. அப்படி அங்கே தான் நான் இருக்கேன், உனக்கு என்னை பற்றி தெரியாது. ஜானுமாக்கு இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு காரணமானவங்கள நான் சும்மா விட்டுருவேனா? அதுவும் அவங்கள பார்த்து நான் மனசு மாறுவேன் நீ நினைக்கிறியா? அதனால தான் நான் தமிழ்கிட்ட சும்மா வேஷம்தான் போட்டேன். அப்போ தான் வந்து அவங்க எங்கே இருக்காங்கன்றத அவள் சொல்லுவா. அதனால தான் அவகிட்ட வந்து சும்மா அவள் பேசி அவங்க எங்கே இருக்காங்கன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என்னைக்கா இருந்தாலும் அவங்கள நான் செஞ்சிச்சேன்னா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். என் ஜானுமாவோட நிலைமைக்கு காரணமானவங்கள நான் சும்மா விட மாட்டேன்ட்டு ஒரு பக்கம் சிபி வந்து ஜெயராணி மேலே ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க சொல்லலாம். இந்த பக்கம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தமிழ் ஒரு பக்கம் ஒரு மாதிரி அதிர்ச்சியாகவே இருக்காங்க. என்னடா இது இந்த மாதிரி போயிட்டே இருக்கே, இதை என்ன தான் பண்ணுறதுன்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழுக்கு பார்த்தீங்கன்னா ஜெயராணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னம்மா நீ கிளம்பிட்டியா அப்படின்ட்டு. தமிழ் எனக்கு இங்கே ஒரு ஆபத்து காத்து இருக்குது தமிழ் அப்படின்னு சொல்லும் போது, என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இந்த இந்த கணேசன் வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரான் தமிழ் அப்படின்னு சொல்லும் போது, என்னம்மா சொல்கிற அப்படின்றாங்க. சரிம்மா நீ அவரை டைவர்ட் பண்ணு, நீ டைவர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு கோயிலுக்கு போ, அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு லேட்டாவா. அப்படியே அவர் போகலைன்னா நீ என்ன பண்ணுறீன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போமா, அங்கே போயிட்டு நீ ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்குற மாதிரி கொஞ்சம் நேரத்தை வந்து கொஞ்சம் கடத்து. அப்போ தான் வந்து அவருக்கு டைம் ஆகிறதுனால அவர் அந்த இடத்த விட்டு போயிடுவாருமா, நீ கவலைப்படாத, நீ வந்து பயத்தை வெளிக்காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ஜெயராணி கிட்ட ரொம்பவே வந்து அவங்கள மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை தமிழ் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவர் என்னமோ கண்டுபிடிச்சிருவாரோ அப்படின்ட்டு. அப்படிலாம் கண்டுபிடிக்க மாட்டாருமா, நீ அவரை சுத்தல்ல விட, இல்லைன்னா நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த இடத்துக்கு போக சொல்லி அங்கே ஒரு ஆள்கிட்ட வந்து தகராறு பண்ண சொல்லி அவங்க ஒரு ஆளை செட் பண்ணி அந்த இடத்துல அனுப்பிடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கணேசனோட கார் மேலே அந்த வண்டி மோதனால அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது. அப்போ தான் நம்ம ஜெயராணி அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவங்க டைவர்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் அந்த ஆளும் வந்து சாரி சார் தெரியாமல் வந்து மோதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுட்டு அந்த சைடு போயிடுறாங்க. அப்போ தான் நம்ம கணேசனுக்கு ரொம்பவே கடுப்பாகி, இவ்வளோ நேரம் இவன் வாக்குவாதம் பண்ணதுனால அந்த ஜெயராணி எங்கே போனானே என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு போனா என்ன என்னைக்கா இருந்தாலும் அவன் என்கிட்ட மாட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம கணேசன் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம தமிழ்கிட்ட ஜெயராணி சொல்கிறாங்க, தமிழ் இன்னைக்கு நான் வந்துட்டேன், ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் அப்படி வருவேன்னு நினைக்க முடியாது, அதனால அந்த வேலைக்கு போகிறத நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அம்மா நீ என்னம்மா அவசரப்பட்டு முடிவெடுக்கிற, அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவனுக்கு நீ பயந்து இந்த மாதிரி ஒதுங்கிறது தான் தப்பு. மாமா இருக்காரு, மாமா மூலயமா நம்ம எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம், நீ கவலைப்படாத, சீக்கிரத்தில் நம்ம மாமா மூலயமா அதை நிரூபிக்கலாம், அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நீ அப்படியே மாட்டினாலும் அதை பற்றி பயப்படாத, எதுவாக இருந்தாலும் மாமா பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு பக்கம் சொல்ல, இந்த பக்கம் சிபி ஒரு பக்கம் ஜெயராணியை பழி வாங்குறதுக்காக ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் என்ன நடக்குது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.